தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் 15 வருடங்களாக செயல்பட்டு வந்த கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்திற்கு சென்று சுமார் 30 பேர் அத்துமீறி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 28 ஞாயிறு அன்று காலை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 30 பேர் வந்து போதகரையும் போதகரின் தாயாரையும் ஆபாசமாகவும் ஒருமையிலும் பேசியதோடு கூடியிருந்த மக்களையும் கொலை மிரட்டல் விடுத்தனர். இசைக்குத்துறை என்பவர் போதகரை பார்த்து, ஜெபத்தை நிறுத்து, இல்லை என்றால் உன்னையும் இங்கே பிரார்த்தனைக்கு வருகிற எல்லாரையும் கொன்று போட்டு விடுவோம் என மிரட்டினார். மேலும் வயதான பெண் என்று பாராமல் போதகரின் தாயாரை அருவருப்பான வார்த்தைகளால் வசைபாடி, இது இந்து மக்களுடைய நாடு, இங்கே கிறிஸ்தவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என ஆக்ரோஷத்தோடு நாராயணன், பிரபாகரன், இசைக்குதுரை, முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் இயேசு செத்து போயிட்டார், இப்போ ஒன்னு அடிக்கிறோம், முடிஞ்சா எங்கிட்ட இருந்து காப்பாத்த சொல்லு என இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவதூறாக பேசியதோடு, இந்த ஊர்ல இருக்கணும்னா எங்களுக்கு 10 லட்சம் கொடு என்று மிரட்டினர். இதற்கிடையில் ஊர் தலைவர் போதகர் மீது குற்றம் சாட்டி காவல்துறையில் வழக்கு பதிவு செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட தாயார் சிறிய புஷ்பம் மற்றும் அவரது மகன் போதகர் ஜோசப் அருண் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் தேவை என்று காவல்துறையை நாடியுள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளாக திருச்சபை நடத்துவதற்குரிய சகல அனுமதியையும் பெற்று திருச்சபைக்குரிய பிரத்யேக மின்சார வசதியையும் பயன்படுத்தி வரி செலுத்தி இயங்கிக் கொண்டிருக்கும் திருச்சபையில் இத்தகைய சம்பவம் நடந்திருப்பது ஏரல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவ முன்னணியை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் ஏரல் காவல் நிலைய ஆய்வாளரை தொடர்பு கொண்டு பேசினார். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி கிறிஸ்தவ முன்னணி அமைப்பை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் ஜூடு கிங் மற்றும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் பொறுப்பாளர் ஜேம்ஸ் சின்னத்துரை உள்ளிட்ட பலர் ஏரல் காவல் நிலையம் சென்று அராஜகத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாவிட்டால் விரைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைப்புகள் பாகுபாடின்றி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்தமான பட்டா நிலத்தில் அரசாங்க அனுமதி பெற்று சபை நடத்தி வந்த நிலையில் 15 ஆண்டுகளாக இல்லாத பிரச்சனை தற்போது வந்திருப்பது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஒரு இடத்துல அத்துமீறி உடைச்சி சம்பவிச்சிருக்கு. இந்த சம்பவங்கள் இப்படி நடக்க கூடாது, சமாதானம் உண்டாகணும். என்ன சொல்றேன்னா பாட்டு சவுண்ட் வந்து பாட்டு போட்டு அதை வந்து